இச்சிவ சபை நோக்கி சீடர்கள் வராமல் இருப்பார்கள் என்று யாம் உரைக்க, யாம் அன்னை அழைக்காமல் வந்துவிட்டோம் அவ்பாலன் உரைத்தது போல. சென்றது வேண்டுமானால் நால்வராய் இருக்கலாம், ஆனால் வழியாக அவர்கள் நால்வருக்குள் இருந்து இச்சிவ சபை தனை உலகிற்கு பறைசாற்ற சென்றது நவகோடி சித்தர்கள் என்று யாம் அன்னை அகமகிழ்வோடு அறிவிக்கின்றோம். இச்சிவ சபையிலே முதல் முறையாக இச்சிவ சபையிலிருந்து பறைசாற்றிய நிலையானது மாறி இன்று சிவதலங்களுக்கெல்லாம் சென்று கோயில் வளாகங்களுக்கும் சென்று ஆங்காங்கு இருக்கின்ற ஊர் மக்கள் அவர்களிடமும் சென்று உரையாடி இவ்வுலகதனை இருக்கும் கழிதனை மாற்றுகின்ற அரும்பணிதனை தொடக்கிய எம் திருமுருக சேனைகளுக்கு யாம் நல்லாசிதனை அன்னை அகமகிழ்வோடு வழங்கி உம்முடைய இத்திருப்பயணமானது மீண்டும் தொடங்குகின்ற அந்நல் ஆசிதனையும் வழங்கி அது வெகு விரைவில் நடைபெறும் என்பதை யாம் அன்னை அகமகிழ்வோடு அறிவிக்கின்றோம். இவ்வாறு அனைவரும் இன்று ஓர் சகடை ஆனது பறைசாற்று நிலைக்காக சென்றது. இனி வரும் காலங்களில் 1000த்திற்கும் மேற்பட்ட சகடைகள் வெவ்வேறு திசைகளில் 8 திசைகளிலும் நம் சபையின் புகழ்தனை பரப்பவும் சபை நோக்கி நற்சீடர்களை அழைத்து வரவும் அந்நிலைதனை பறைசாற்ற வெகு விரைவில் அப்படைகள் கிளம்பும் என்று யாம் அன்னை அகமகிழ்வோடு அறிவிக்கின்றோம். ஆதிகைலாய சிவசூட்சம நூல் இந்நூல்தனை தாங்கிய இப்பாலனுக்குள் இருந்து உரைப்பது அன்னை என்று உரைப்போர், அன்னை என்று உணர்வோர் யாவருக்கும் யாம் அன்னையாகவே காட்சி கொடுத்து நல் ஆசிதனை சிவமகா வாழை சித்தனுடைய இச்சிவ சபையிலே இருந்து யாம் சிவத்தின் கரங்களோடு யாம் பார்வதி இணைந்த அருள் நல் ஆசிதனை வழங்கி அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் இப்பதிகாலை வேலைதனிலே. ஓம் சக்தி பராசக்தி ஆதிபராசக்தி அன்னையே போற்றி. நான் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டு அம்பாலே வந்துடுச்சு. இந்த நிகழ்வு எங்கே நடைபெறும்? பேசின பேச்சுக்கு வாய்ப்பு அதான் சொல்லுதாங்க. எல்லா விஷயமும் கொடுத்தாச்சு, இன்னும் ஏன் தாமதம் அப்படின்னு சொல்லுதாங்க. சரி, அதான் சீக்கிரம் வந்து அந்த நான் உள்ளுக்குள்ளேருந்து உணர்த்துனாங்க. அடுத்து எல்லைகள் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நீங்கள் திருச்செந்தூர் போக வேண்டியது இருக்கும். அதான் உணர்த்துதாங்க. திருமுருகப்படை அடுத்த முறை தீர்த்தலம் அப்பனை கும்பிட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து திருச்செந்தூரில் போய் அது என்னமோ சொல்லுவாங்களா, நம்ம பணி வந்து என் பணி செய்து கிடப்பதே அது இறை பணியாக இருக்கையில், அது உயர் பணிதாக இருக்கையில், உன்னத பெரும் பணியாக இருக்கையில், உத்தம பணியாக இருக்கையில், சத்திய பணியாக இருக்கையில், நித்திய பணியாக இருக்கையில், நிகரில்லா பணியாக இருக்கையில், உயர்வான பணியாக இருக்கையில், உயர்ந்தவங்களோட பயணிக்கின்ற உயர்ந்த நிலையில் இருக்கின்ற உயர்ந்த வளாகத்தை திகழ்கின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அமர்ந்த இறை ஆட்சி புரிகின்ற இறை மகா சபையில் இருந்து நம்ம பயணிக்கும்போது அந்த பயணம் வந்து எப்பவும் வந்து அது இறை பயணமே. இறையோட நீங்கள் எல்லாருமே உணர்ந்திருக்கீங்க, இவங்க கூட உணர்ந்திருக்கீங்க. எல்லோரும் சித்தர்கள் கூட வந்ததை, சித்தர்கள் கூடயே இருந்து அனுகிரகம் கொடுத்ததை உங்களுக்கும் காட்சியாக சாட்சியாக உணர்த்தியிருக்காங்க. எங்களுக்கும் அது 24 மணி நேரமும் இமைக்கின்ற நேரத்துக்குள்ளேயும் இந்த சகடையை சுற்றி நந்தி கூட்டங்களும் சிவகணங்களும் சித்தகணங்களும் திருமுருகப்படைகளும் உலாவி வந்ததை இங்கே சுச்சமத்தில் காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. உயர்வான பயணம், நிகரில்லா பயணம். இந்த பயணம் வந்து இன்றைக்கி 4 பேர், அதான் அம்பாள் வந்து சொல்லிக்கிட்டு இன்றைக்கி 4 பேராக இருக்கும், 40 பேர், 400 பேர், 4000 பேராக 4 பக்கமும் 8 பக்கமும் சகடைகள் வந்து இன்னும் வளரும். இவமே இன்னும் 2-3
எல்லாரும் சகடை வாங்கி தரேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மகிழ்ச்சியாக இருக்குது. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக.